உங்க எல்லாருக்கும் ஃளைட் டிக்கெட் கொடுத்துட்டேன். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ஓகே பை. மௌலி, டிக்கெட்டை கொடுத்துட்ட, பாஸ்போர்ட்ல உன் கையில வச்சிருக்கிற, அது இல்லாம எப்படி போக முடியும்? பாஸ்போர்ட்டை கொடு. அது எப்போ உங்களுக்கு தரணும்னு எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன். ஜானி, மௌலியை கூப்பிடு, பேக் விட்டு போயிட்டா. கூப்பிட்டு காரியத்தை கெடுத்துறாதையா, அவ அவளோட பேக் தான் எடுத்துட்டு போயிருக்கா. அப்ப இது இதுதான் அவளோட ஒரிஜினல் பேக். அவ கொண்டு போனது உங்களை மாதிரி டூப்ளிகேட். எப்படிப்பா மாறிச்சுது? மாறல, மாத்தினேன். அதே மாதிரி ஒரு பேக் தயார் பண்ணேன். சமயம் கிடைச்சது, மாத்திட்டேன். இப்ப டிக்கெட்டும் நம்ம கையில, நம்மளோட பாஸ்போர்ட்டும் நம்ம கையில. அவ பார்ட் டைம் கிரிமினல், நான் ஃபுல் டைம் கிரிமினல். பணம் நம்ம கை கிடைச்ச உடனே எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். எப்படி? வெரி குட், வெரி குட். கௌரி, நீ கேட்ட பணத்தை பூஜை ரூமில் வச்சிருக்கேன். நம்ம ஃபேமிலி ஆடிட்டரி லாயருக்கு கன்சல்ட் பண்ணி நம்ம குடும்பத்தை பொது பணத்துலேருந்து அதை உனக்கு கொடுக்குறேன். பொது பணத்தை கொடுக்கறதுனால இத்தனை வரையும் வச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. தப்பாக நினச்சிடாத. இங்கே நாம் கேட்ட பணத்தை கொடுத்துட்டாரே அப்பா, அவருக்கு பாசம் இல்லாமல் போயிடுமோன்னு தப்பு கணக்கு போட்டுறாத. கௌரி, பணத்தில் பங்கு போட்டுக்கலாம், பாசத்தில் பங்கு போட முடியாதுடா. இந்த பணத்தை கொடுத்தனால பாக்கி சொத்துல உனக்கு உரிமை இல்லைன்னு ஆயிடாதுப்பா. அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் ஆடிட்டர் சில டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கையெழுத்து கேட்பாரு. பணத்தை வாங்கிட்டு அதில் கையெழுத்து மாத்திரம் போட்டு கொடுத்துருப்பா. புது தொழில் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூப்பா. பார்த்து கௌரி, இது பணம் இல்லை, அப்பாவோட 30 வருஷம் உழைப்பு. ஜாக்கிரதை. டோன்ட் வரி, ஐல் டேக் கேர். அப்பா, வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். அம்மா, தேங்க்யூ. வாங்க. இத பாருங்க, உங்க எல்லாரையும் எதிர்க்க வச்சுக்கிட்டு தான் உங்க அப்பா கௌரிக்கு பணம் கொடுத்துருக்காரு. அவன் பிசினஸ்ல நல்லா வரணும்னு நீங்களும் கடவுளை வேண்டிக்கங்க. இப்ப போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, போங்க. என்னங்க, மாப்பிள்ளையும் பொண்ணும் அவங்க மில்ல சுத்தி பார்க்க போறாங்க. ஜோதியும் உஷாவும் கூட போறாங்க. என்னையும் கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு வரட்டுமா? தாராளமாக போயிட்டு வாம்மா. அவங்களும் வரும்போதெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, போயிட்டு வா. மௌலியும் கூட கூட்டிகிட்டு போ. இல்ல அங்கிள், எனக்கு எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு இருக்கு. கிளாஸஸ் எல்லாம் நான் ரெகுலராக அட்டென்ட் பண்ணோம். நான் வரல. நீங்க வாங்களே. இல்லை ஜானகி, கௌரி விஷயத்தில் நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கே தெரியல. மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஐயாவை பார்த்து பேசினா தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சாரிம்மா, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. சிவசங்கரா, நீ கௌரிக்கு கொடுத்தியே பணம், அது இனிமே உன் கைக்கு கிடைக்க போறதில்ல. நீ ஐயா வீட்டுக்கு இல்ல, எங்க போனாலும் இனிமே உனக்கு நிம்மதி கிடைக்காது. உட்காருங்க. அந்த பொண்ணு சுஷிலாவை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் எதுவும் கிடைச்சதா? ஆமாம் சார், அது பேர் சுஷிலா சிவானி. ஒரிஜினல் பேரே அதானா? அந்த பேரில் தான் சார் சிங்கப்பூருக்கு ஓப்பன் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. டி நகரில் இருக்கிற ஸ்ரீதேவி ட்ராவல்ஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் புக் பண்ணவங்க பேர் அதில் இல்லை சார். பேர் இல்லாமல் புக் பண்ணியிருக்காங்க? ஆமாம் சார், அதை பற்றி தான் சார் ட்ராவல்ஸில் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவள் பாஸ்போர்ட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சதா? சார், அவளோடது இந்தியன் பாஸ்போர்ட் இல்லை சார், பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வச்சு தான் டிக்கெட்டே புக் பண்ணியிருக்காங்க. பட் 2-3 பாஸ்போர்ட் வச்சுருக்க கூட வாய்ப்புகள் இருக்குது சார். இருக்கலாம். அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, சுஷிலாவோட ஃபோட்டோவை எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் கொடுங்க. தூர்தர்ஷன்லையும் சேட்டலைட் டிவிலையும் நியூஸ் கொடுத்து ஃப்ளாஷ் பண்ணுங்க. பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் ஃபோட்டோவை கொடுத்து அலர்ட்டாக இருக்க சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் கோர்ட் முடியறதுக்குள்ள அந்த குரூப்பை பிடிச்சி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நம்ம கூட்டிகிட்டு போயிடணும். ஓகே சார். ஹலோ அண்ணே, நான் பிரபா பேசுறேன். சொல்லு பிரபா. அண்ணே, இன்னைக்கு மத்தியானம் கரெக்டா 12:30க்கு நீங்க சேட்டலைட் டிவி பாக்குறீங்க. என்ன, ஏதாவது ப்ரோக்ராம் வருதா? ஆமா அண்ணே, நம்ம கடை விளம்பரத்துக்காக ஷூட் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் இன்னைக்கு மத்தியானம் வருது. மறந்துடாம 12:30 மணிக்கு பாருங்க. ஓ, பாக்குறேன். அண்ணே, நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றத வச்சு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கண்டினியூ பண்றதா இல்ல வேற ஏதாவது மாத்தணுமான்னு முடிவு பண்ணோம். பாக்குறேன். அம்மா, எப்படி மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இல்லண்ணே,
இங்கே நிறைய வேலை இருக்குது, நான் இன்னைக்கு ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்கிறேனே. ம், ஓகே நீ, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். பாய். தம்பி, ஹார்பர்லேருந்து நம்ம மேனேஜர் ஃபோன் பண்ணார். நம்ம டாக்குமெண்ட்ஸில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி சரக்கு கப்பலை ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டாக்குமெண்ட்ஸில் ப்ராப்ளமா? இருக்காதே, எல்லாம் பக்காவாக இருக்குமே. எல்லா பேப்பரும் சரியாக தான் இருந்துச்சு, ஆனால் கிளியரன்ஸ் கிடைக்கலையே. கண்டெய்னரை கப்பலை ஏற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மேனேஜர் சொல்கிறார். நீங்கள் போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்களேன் தம்பி. என்னது, எவ்வளோ வேலை இருக்குது இந்த நேரத்தில் போய் நீங்கள்? தம்பி, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கப்பலில் சரக்கை ஏற்றி ஆகணும். அப்படி இல்லைன்னா அடுத்த கார்கோவில் தான் நம்ம அனுப்ப முடியும். ஓகே கொடுங்க, நேரில் போய் பார்த்துட்டு வரேன். காவல்துறை ஆணையரிடமிருந்து வந்துள்ள ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த படத்தில் இருக்கும் சுஷீலா சிவானி என்கிற பெண்ணை சென்னையில் காவல்துறை அதிகாரிகள் இன்று காலை கைது செய்தனர். இந்த பொண்ணு சூடு நைனா. குழந்தை அழுகுது, இங்க வந்து பாருங்க. நம்ம வீட்டுல குடியிருக்கிற பொண்ணு இன்டர்நேஷனல் கிரிமினலா, அட்வான்ஸ் அதிகமா கொடுக்குறாங்கன்னு வீட்டை வாடகை விட்டீங்களே, இப்ப பாருங்க டிவி. அறிவிக்கப்பட்டது. இவள் புதுடில்லியில் நடந்த மிகப்பெரிய வங்கி கொள்ளை வழக்கிலும் மும்பை 17 அடுக்கு மாடி குண்டுவெடித்த வழக்கிலும் சம்பந்தப்பட்டவள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை நகரில் தங்கள் வீடுகளை முன்பின் தெரியாத நபர்களுக்கு விட வேண்டாம் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. வாடகைக்கு விட்டிருப்பவர்களின் பெயரையும் அவர்களை பற்றிய குறிப்புகளையும் இப்படி நூதன மோசடியில் ஈடுபடுபவர்களின் செயலை கட்டுப்படுத்த முடியும் என்று காவல்துறை ஆணையர் இளம் தொழில் அதிபர்களை பணத்தை மோசடி செய்தவள் அல்லது இவளால் ஏமாற்றப்பட்டவர்கள் உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அதிகாரியை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இன்று மாலை நீதிமன்றத்தில் இவளை ஆஜர்படுத்த போலீசார் முடிவு செய்தனர். முருகனுக்கு அனந்த கோடி நமஸ்காரம், முருகனுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். அனந்த கோடி நமஸ்காரம் இல்ல 5 கோடி. என்ன மொழி ரொம்ப தெம்பா வந்திருக்கு போல இருக்கு. அந்த கௌரி அங்கிருந்து 5 கோடி ரூபாய் எடுத்துட்டு போயிட்டான். நீங்க என்னடா இங்க அனந்த கோடி நமஸ்காரம் தைய தையான்னு பாடிட்டு இருக்கீங்க. அந்த ஜானி நமக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு பணத்தோட ஓடிட போறான். எங்கேயும் ஓட முடியாது. பொட்டி ரெடி பண்ணிருக்கேன் பாரு. இந்த பொட்டி போதுமா, இன்னும் பெருசா ஓணுமா? எல்லாம் போதும்னு நினைக்கிறேன். எல்லாமே 500 நோட்ஸ் தான். இது வரைக்கும் இந்த பொட்டியில என் பொண்டாட்டியோட அழுக்கு துணி தான் இருந்தது. இனிமேதான் மகாலட்சுமி குடி வர போறான். மொழி, பொட்டியில பணத்தை அடிக்கிறதுக்கு அப்புறம் டக்குன்னு என் கிட்ட காட்டிடாத. சினிமா தியேட்டர்ல ஸ்க்ரீனே முள்ளா தூக்கி காட்டுற மாதிரி பொட்டியை கொஞ்சம் கொஞ்சமா திறந்து காட்டு. மொத்தமா இவ்வளோ பணத்தை நான் ஒரே நேரத்துல பார்த்தேன், சுத்தமா எமோஷன் நின்றுடும். சரி, ஜானி விட்டு கிளம்பலாமா? போலாம். கௌரி சங்கர் கொடுத்த 5 கோடி ரூபாய் என்றதுக்கே அவனுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அவன் நம்மளை ஏமாத்திட்டு எங்கேயும் போக முடியாது. அவங்க எல்லாரோட பாஸ்போர்ட் உங்க கையில தானே இருக்கு. அதுவும் கரெக்ட் தான். நம்ம கைக்கு பணம் வந்த பிறகு அவன் கையில பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுத்துட வேண்டியதுதான். அங்கிள், என்ன மொழி, பேக்ல ஏதாவது தேள் குட்டிச்சா? ஐயோ அங்கிள், நாம மோசம் போயிட்டோம். எல்லாம் டூப்ளிகேட் பாஸ்போர்ட்டா இருக்கு. 1 கோடி ரூபாய் போச்சு. போச்சா? போயிந்தா இட்ஸ் கான். அங்கிள் 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 என்னாச்சு? அங்கிள் எழுந்துருங்க. அங்கிள் 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 எழுந்துருங்க. போச்சு 1 கோடி ரூபாய் போச்சு. 1 கோடி ரூபாய் போச்சு. எனக்கு கோடி தரேன்னு சொல்லி என்னை தெருக்கோடியில நிறுத்திட்டானுங்களே. அங்கிள் சும்மா புலம்பிட்டு இருக்காதீங்க. அடுத்து ஆக வேண்டிய வேலை என்னன்னு பாருங்க. ஆக வேண்டியது இனிமே என்ன இருக்கு? டூப்ளிகேட் பாஸ்போர்ட் கொடுத்து உன்னை ஏமாத்திட்டானுங்க. இல்ல அங்கிள், அவங்க கிட்ட இருந்து வாங்கும்போது ஒரிஜினல் பாஸ்போர்ட் தான் வாங்கினேன். நடுவுல தான் ஏதோ நடந்திருக்கு.
நல்ல ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஜானி தான் பிளான் பண்ணி பாஸ்போர்ட்டை மாத்தி வச்சிட்டான். ராஸ்கல். அவனை என்ன பண்றேன் பாருங்க. ₹1,00,000 கொடுத்து என் தலையெழுத்த மாத்துறேன்னு சொல்லி இப்போ பாஸ்போர்ட்டை மாத்தி கடைசியில என்ன பைத்தியக்காரனா மாத்திட்டான் பொறுக்கி. இந்த படத்தில் இருக்கும் சுஷீலா சிவானி என்கிற பெண் இன்று காலை இப்ப சென்னையில் எதுக்காக போலீசாரால் கைது தூக்கி போட்டு செய்யப்பட்டார். வச்சிட்டு இருக்கீங்க? கையில கிடைக்க வேண்டியது கிடைக்காம போச்சுல்ல, அந்த மிகப்பெரிய வெறுப்பு. வங்கி கொள்ளை வழக்கிலும் மும்பை 17 அடுக்கு மாடி குண்டுபிடித்த வழக்கிலும் சம்பந்தப்பட்டவள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயோ ஐயோ அவளேதான். மீண்டும் அறிவிக்கிறோம். அங்கிள், இவளை பற்றியும் இவங்க இவளது நாம நினைச்ச கூட்டாளிகளை மாதிரி இல்ல. பற்றியும் யாருக்கேனும் பயங்கரமான விவரம் ஆளா இருப்பாங்க போல இருக்கே. தெரிந்திருந்தால் காவல்துறையின் கட்டுப்பாட்டு இப்ப அறையுடன் இது போலீஸ் தொடர்பு கொள்ளலாம். இருக்கா? இவர்களை இப்படி பற்றிய விசாரிக்க தகவல் ஆரம்பிச்சாங்கன்னா, தருபவர்களின் பெயரும் oh my விலாசமும் God. போலீசாரால் நம்ம இதுல என்ன பாதுகாக்கப்பட்டு மொழி. ரகசியமாக இவங்க வைக்கப்படும் என்று பயங்கரமான கேஸ்ல அறிவிக்கப்பட்டுள்ளது. மாட்டிருக்காங்க. இவங்களால வெளியே வரவே முடியாது. தங்கள் வீடுகளை வாடகைக்கு சரி, விடுபவர்கள் இப்ப நாம என்ன முன்பின் பண்றது தெரியாத uncle? நபர்களுக்கு விட ஒண்ணும் வேண்டாம் பண்ண வேணாம். என்றும் காவல்துறை உன் கையில இருக்கிற அத்தனை பாஸ்போர்ட்டையும் நெருப்புல போட்டு கொளுத்திடு. பெயரையும் அதெல்லாம் இருந்ததுக்கான அடையாளமே இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ள காவல் நிலையத்தில் தெரியப்படுத்தவும். இதன் மூலம் இப்படி நூதன மோசடியில் ஈடுபடுபவர்களின் செயலை கரன்சி என்ன கட்டுப்படுத்த வேண்டிய முடியும் கையால என்று கம்பி என்ன காவல்துறை வச்சுருவாங்க ஆணையர் போல இன்று இருக்கு. செய்தியாளர்களிடம் பேசும்போது 1 கோடி. குறிப்பிட்டார். இந்த சுசி பொண்ணு எங்க போனான்னு தெரியவே இல்லையே. அவ பாவங்க. அவ புள்ளைக்கு ஏதோ ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் இல்லைன்னு ஜானி கிட்ட வந்து நல்லா மாட்டிக்கிட்டா. அவ எங்க போனான்னு தெரியலையே. ஜானி வரத்துக்குள்ளேயும் அவ வரலனா நம்ம மேலதாங்க எரிஞ்சு விழுவான். தபார், அவன் கோவப்படுறதுல நியாயம் இருக்கத்தான் செய்யுது. அந்த பொண்ணு எங்கேயான ஏடா கூடமா மாட்டிக்கிட்டா நமக்கு எல்லாருக்கும் தானே ஆபத்து. காவல்துறை ஆணையரிடமிருந்து வந்துள்ள ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த படத்தில் இருக்கும் சுஷீலா சிவானி என்கிற பெண் இன்று காலை சென்னையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டாள். இவள் புதுடில்லியில் நடந்த மிகப்பெரிய வங்கி கொள்ளை வழக்கிலும் மும்பை 17 அடுக்கு மாடி குண்டுபிடித்த வழக்கிலும் சம்பந்தப்பட்டவள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவள் பல இளம் தொழில் அதிபர்களை தன் வலையில் அவ மட்டும் மாட்டல, கோடிக்கணக்கான நம்ம எல்லாரையும் பத்தி போலீஸ சொல்லிருப்பா. இந்த வீட்டு விலாசத்தையும் போலீஸ கொடுத்துருப்பா. எந்நேரமும் போலீஸ் நம்மளை தேடி வரலாம். ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? இந்த நேரம் பார்த்து ஜானி வேற எங்கேயோ போயிட்டானே. காவல்துறையின் ஏங்க, கட்டுப்பாட்டு நாம அறையுடன் ஓடிடலாமா? தொடர்பு கொள்ளலாம். இப்போ ஓடுறதா ஆபத்து. இவர்களை பற்றி தமிழ்நாடு போலீஸை பத்தி சாதாரணமா நினைக்காத. தமிழ்நாட்டுல எங்க ஓடினாலும் நம்மள அவங்க வலை வீசி பிடிச்சிருவாங்க. ஜானி வர்ற வரைக்கும் நாம இங்கதான் வெயிட் பண்ணணும். கட்டியது என்ன புடவை என்றே வானவில்லின் வண்ணம் என்றார். மழை துளி மண்ணில் வந்து சிந்த சிந்த எழுகிறதே ஒரு வாசம், அது என வானவில்லில் கொண்டு சேர்த்து விடுகிறதே. என்னம்மா அது ஆச்சரியமா இருக்கு? நல்ல ப்ரோக்ராம் இருக்கு, வந்து பாருங்கன்னா கூட டிவி பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு அதிசயமா பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கம்பெனியோட விளம்பர படம் வருதுன்னு பிரபா ஃபோன் பண்ணி பார்க்க சொல்லுச்சு. அதானே பார்த்தேன். நீங்களாவது டிவி பார்க்கறதாவது, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா பூஜை ரூம்ல எல்லாம் இருப்பீங்க. காவல்துறை ஆணையரிடமிருந்து வந்துள்ள ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த படத்தில் இருக்கும் சுஷீலா சிவானி என்கிற பெண் இன்று காலை சென்னையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இவள் புதுடில்லியில் நடந்த மிகப்பெரிய வங்கி கொள்ளை வழக்கிலும் மும்பை 17 அடுக்கு மாடி குண்டுபிடித்த வழக்கிலும் சம்பந்தப்பட்டவள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவள் பல இளம் தொழில் அதிபர்களை தன் வலையில் சிக்க வைத்து கோடிக்கணக்கான பணத்தை மோசடி செய்தவள் என்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவளை பற்றி தகவல் அறிந்தவர்கள் அல்லது இவளால் ஏமாற்றப்பட்டவர்கள் உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அதிகாரியை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவளால் மோசடி செய்யப்பட்டவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். இன்று மாலை நீதிமன்றத்தில் இவளை ஆஜர்படுத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். பணத்தோட வெளியே போயிருக்காரு. நீங்கள் வாடகைக்கு விட்டிருப்பவர்களின் பெயரையும் அவர்களை பற்றிய குறிப்புகளையும் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ள காவல் நிலையத்தில் தெரியப்படுத்தவும். இதன் மூலம் இப்படி நூதன மோசடியில் ஈடுபடுபவர்களின் செயலை கட்டுப்படுத்த முடியும் என்று காவல்துறை ஆணையர் இன்று செய்தியாளர்களிடம் பேசும்போது குறிப்பிட்டார். 4வது முறையாக இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. ஹலோ பிரபாகரா, நான் உங்க அண்ணி பேசுறேன். தம்பி ஹார்பர் வரைக்கும் போயிருக்காருமா. வரத்துக்கு கொஞ்சம் நேரமாகும். வந்த உடனே வீட்டுக்கு பேச சொல்லட்டுங்களா? சரி, வந்ததை உடனே ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரிம்மா. அவர் எங்க போயிருப்பாரு? ஒருவேளை பணத்தை கொடுத்துருப்பாரோ? கடவுளே, அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது.
அவரை நீ தான் காப்பாற்றணும். அவர் செல்லுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எனக்கு இந்த பிசினஸ் சரியா தான் படுது. அடுத்த வாரம் அப்பா லண்டன்ல இருந்து வந்ததும் அவர்கிட்ட பேசிட்டு நானும் ஒரு ஷேர் ஹோல்டர் ஆயிடுறேன். ஹலோ, எனக்கு எங்க இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நீ முட்டாள்தனமா பேசுற? நான் சொல்றது கேளுங்க. உடனே வீட்டுக்கு வந்துருங்க. அந்த ஆளுங்க சரியில்லை. பணத்தை அவங்க கிட்ட கொடுக்க வேண்டாம். இப்பதான். வாட் நான்சென்ஸ்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முதல்ல ஒரு பிசினஸ்க்கா பணத்தை கொடுக்க போயிட்டு இருக்கேன். என்னென்னமோ பேசுறியா? உனக்கு என்ன தெரியும்? ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்பதான் டிவி. முதல்ல நீ போனை வை. படிக்காத முட்டாள். ஐம் சாரி சபரி. ஹலோ ஹலோ. யார் போன்ல? நான் இந்த பிசினஸ் பண்றதுல எங்க வீட்டில் டிவைடட் ஒப்பீனியன் இருக்கு. அதான் என் வைஃப் என்னவோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த பிசினஸ் வேணாங்கிறா. அவ ஒரு படிக்காதவ, யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ண வேணாங்கிறா. நல்லவ தான், ஆனால் நாட்டு நடப்பு தெரியாதவ. நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு. அதுக்காக ஏன் செல்லை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற? இல்லை, அது ஆனில் இருந்தா தொடர்ந்து பேசி என் மனசை மாற்றிடுவா. இந்த பிஸ்னஸை நான் பண்ண தான் போகிறேன், அட் எனி காஸ்ட். பாப்பா ஜானி, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? சுசிய போலீஸ்ல புடிச்சிட்டாங்களாம்ப்பா. சுசி போலீஸ்ல மாட்டிக்கிட்டாளா? உங்களுக்கு எப்படி தெரியும்? சுசி போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறது டிவில 2-3 தடவை போட்டு காமிச்சிட்டான். டிவில காட்டினாங்களா? அப்ப விஷயம் விபரீதம் ஆயிடுச்சு. அந்த நாய்கிட்ட அப்பவே படிச்சு சொன்னேன். இப்ப பாருங்க, அவளால எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ச்சே. மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்